வணக்கம். நான் உங்கள் சமீர் பேசுகிறேன். நான் ஆக்சுவலி அவுட் ஆஃப் ஸ்டேட் வாஸ் ட்ராவலிங். ஒரு 14 hours ட்ராவல் பண்ணிருந்தேன். ஸோ நான் மீடியா எதுவும் பார்க்கல. நான் இப்போ தான் ரூம் வந்தேன். செக்இன் பண்ணிட்டு செக் பண்ணுறேன், ஃபோன் செக் பண்ணுறேன். ஃபுல்லாக ஒரு நியூஸ். சூலூர் 10 வயசு குழந்த சிறுமி. கேட்டோன்னே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இவ்வளோ கேவலமான ஆளுங்களாம் மூலையில் இருக்கானுங்கன்னு கேட்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இந்த ரெண்டு அக்யூஸ்டெல்லாம், இந்த 2 பேரெல்லாம் விடவே கூடாதுங்க. அவ்வளோ கோவம் வருது எனக்கு. எப்படி மனசு வந்துச்சு? ஏன்டா டே, உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வருது? ஐம் வெரி சாரி ஃபார் த பேரண்ட்ஸ். இட்ஸ் a deep condolence. I'm very sorry for the parents. ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த டைம். நீங்கள் எனக்கு தெரியும் how it feels. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. பசங்க வச்சு எங்களுக்கே இவ்வளோ கஷ்டம். பொண்ணுங்க பற்றி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ட்ரீம், அவங்க எதிர்காலத்துக்கு என்ன பண்ணணும், என்ன ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒவ்வொன்று நம்ம பண்ணியிருப்போம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிஎம் சார், நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு இம்மீடியட் ஆக்ஷன் எடுக்கணும். அந்த 2 பேரை நீங்கள் விடவே கூடாது. நீங்கள் கொடுக்குற இந்த பனிஷ்மெண்ட்டில் வாழ்க்கையில் இனிமேல் எவனுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது. கனவுல கூட யோசிச்சு பார்க்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். விக்டம் ஃபேமிலிக்கு ஜஸ்டிஸ் கிடச்சி ஆகணும். இனிமேல் எவனாவது இந்த மாதிரி பண்ணுறக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு சிந்தனை கூட அவங்களுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் நீங்கள் கொடுக்கணும் சிஎம் சார். தேங்க்யூ.